இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் பற்றி சொல்ல போகிறேன். பட்டர் மில்க் குடித்தா நம்மளோட சதைகளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றது. ஏன்னா பட்டர் மில்க் வந்து ரொம்ப காமனான ஒரு ட்ரிங்க். அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். இதுக்குன்னு பெரிய மெனக்கெடல் கிடையாது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா பால்லேருந்து வெண்ணெயை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற எண்டு ப்ராடக்ட் தான் இந்த நீர்மோர், அதாவது பட்டர் மில்க். அது ஸோ இந்த பட்டர் மில்கோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நல்ல பாக்டீரியா அதில் நிறைய இருக்கிறதுனால உங்களோட இன்டெஸ்டைன், உங்களோட கட் சிஸ்டத்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால உங்கள் கட் சிஸ்டம் கம்ஃபர்டபுளாக இருக்கனால தான் உங்களோட மசிலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல வெயில் நேரத்தில் நீர்மோர் குடிங்க, அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதோட மெயின் ரீசன் என்னென்னா, இந்த குட் பாக்டீரியா இருக்கிறனால உங்கள் இன்டெஸ்டைன்ஸ் நல்லானால் தான் உங்கள் மசிலில் வந்து பெயின் வர்றது, அதாவது மசில் கிராம்ஸ் வராமல் இருக்குது. இது கூட இந்த பட்டர் மில்க் கூட நீங்கள் இஞ்சி, ஜீரகம் அந்த மாதிரி பொருட்களையும் போட்டு பண்ணும்போது, அதிலும் இந்த புதினா இதெல்லாம் போடும்போது அது இன்னும் வந்து உங்களோட மசிலோட ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வெயில் காலத்தில் இந்த நீர்மோர் குடிக்கும்போது மசில் கிராம்ஸ் வராது, மசில் பெயினும் வராது. ஸோ நம்ம எவ்வளோ வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இன்டேக் எடுத்திருந்தா கூட இந்த நீர்மோரில் உப்பும் ஆட் பண்ணும்போது உங்கள் எலக்ட்ரோலைட் காம்பனண்ட்டை அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ மசில் கிராம்ப் இருக்கவங்க நீர்மோர் குடிக்கிறது, அதாவது பட்டர் மில்க் குடிக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கால் கிராம்ப் இருக்கவங்கள அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ.